அமைச்சர் பொன்முடி மீது செலுத்துவாரி அறிக்கப்பட்டிருந்தது. அது பற்றி இத்தகைய செயல்களை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கவும் கூடாது. அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஜனநாயகத்தில் பல வழிமுறைகள் உள்ளன. அவற்றை விடுத்து இது போன்ற செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த செயல் எதை காட்டுகிறது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் அவதிப்படும் போது அரசு அவர்களின் துயரத்தை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாததால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடுதான் இது என்பதை அரசு உணர வேண்டும். ஐயா, திண்டிவனம் உட்பட ஒரு 12-13 இடத்துல ஆர்எம்எஸ் மூடுறாங்க. தபால் பட்டுவாடா இதனால பாதிக்கப்படும் செய்தி வந்திருக்கு. ஆர்எம்எஸ் போஸ்டல் ரயில்வே மஸ்தூர் 13 இடத்துல தானே 13 இடத்துல தபால் பட்டுவாடா ஆர்எம்எஸ் அலுவலகத்தை மூடுறாங்க ஐயா. பொள்ளாச்சி, தர்மபுரி, திண்டிவனம் உட்பட ஒரு 13 இடத்துல மூடுறாங்க ஐயா. இதெல்லாம் தபால் பட்டுவாடா பாதிக்கும்ன்றாங்க. ஆனால் இரவில் அது பயணிக்குது தபால்லாம் எல்லா மாவட்டத்துக்கும். இரவில் தானே அந்த ஆர்எம்எஸ் பட்டுவாடா பண்ணுறாங்க தபாலை. அதேமாதிரி தமிழ்நாடு முழுக்க 13 இடத்த மூடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் ஆஃபீஸ் அது மக்களுக்கு பயனுள்ள எதையும் செய்யக்கூடாது. பயனுள்ள எதையும் செய்யறதுதான் இவர்களுடைய வாடிக்கையாக வச்சிருக்காங்க. எதையும் மூடக்கூடாது மத்திய அரசு. ஐயா, இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 8ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த 8 ஆண்டுகள்ல ஜெயலலிதா இல்லாத அரசியல் எப்படி இருக்குது? அவங்க இல்லாத எப்படி நடிக்கிறீங்க? எப்படி நடிக்கிறதுன்னு தெரியல. அதை நான் கணிக்கிறதை விட நீங்க கணிக்கிறது தான் சரியா இருக்கும். தமிழக முதலமைச்சர் சென்னையை சிங்கார சென்னையா கட்டமைப்போம் அப்படிங்கிறாங்க. சிங்கார சென்னை சிங்கார சென்னை உங்களுக்கு தெரியணும். பாரு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷம்